அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இந்திய பங்குச்சந்தை பகுப்பாய்வு 23 ஜனவரி 2024. இன்னையிலிருந்து நம்ம 2 வீடியோவை ஸ்ப்ளிட் பண்ணி போடுறோங்க. ஒன்று வந்து மார்க்கெட் அனாலிசிஸ், இன்னொன்று வந்து ஸ்டாக் அனாலிசிஸ். ஸோ இந்த 2 வீடியோவும் வந்துட்டு நம்ம ஷார்ட் ஃப்ரேமாக பண்ணும்போது வந்துட்டு மோர் அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கணுங்கிறக்காக நம்ம இப்படி ஸ்ப்ளிட் பண்ணி போடுறோம். சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா ஷேர் மார்க்கெட் C2C சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற அப்டேட் உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். மார்க்கெட் ஓப்பன் அண்ட் க்ளோஷர் டேட்டா பார்த்துடலாங்க. இன்றைக்கி மார்க்கெட் என்ன சொல்கிறது, இட்ஸ் ஒன் வே டைரக்ஷன் சொல்ல முடியாது. ஏன்னா மார்க்கெட் ஓப்பன் ஹையர், ஆல்மோஸ்ட் வித் 140 பாயிண்ட்ஸ் ஹையரில் ஓப்பன் ஆச்சு. நம்ம ட்ரேட் செட்டப்பில் சொல்லியிருந்த மாதிரி எதிர்பார்த்தது வந்து ஆல்மோஸ்ட் 50 பாயிண்ட்ஸ் அப் தான் எதிர்பார்த்தோம். ஏன்னா அதுக்குரிய ஹிண்ட்டு தான் இருந்தது. பட் ஏஷியன் மார்க்கெட்ஸ் ஹையராக ஓப்பன் ஆனதுனால கிஃப்ட் நிஃப்டி வந்துட்டு 140 பாயிண்ட்ஸ் ஹையரில் இருந்தது. அதனால் ஆல்மோஸ்ட் எல்லா ஸ்டாக்ஸும் வந்துட்டு ஸ்லைட் 0.25% ஹையரில் ஓப்பன் ஆனதுனால இந்த 140 பாயிண்ட்ஸ் கேப் அப்பில் ஓப்பன் ஆனோம். பட் அங்கேருந்து ஃபர்தர் அப் மூமெண்ட் இருந்துச்சு. எனிவே நம்ம எதிர்பார்த்த மாதிரி வந்துட்டு செல் ஆஃப் தான் நடந்தது. ஸோ ஆல்வேஸ் மார்க்கெட் கேப் அப் ஆகும்போது எல்லா டைமும் வந்துட்டு அப் மூமெண்ட்டில் ஃபர்தராக கண்டினியூ ஆகாது, செல் ஆஃப் தான் ஆகும். நம்மளுக்கு வந்து எப்போ மார்க்கெட் ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகுதோ அப்போ தான் வந்துட்டு நம்மளுக்கு ஒரு ட்ரெண்டு கிடைக்கும். இன்றைக்கி 650 பாயிண்ட்ஸ் ஸ்விங் இருந்தது நிஃப்டியில். பேங்க் நிஃப்டியில் ஆல்மோஸ்ட் ஈக்குவல் டு 2000 பாயிண்ட்ஸ்னு சொல்லலாம். ஒரு 1700 பாயிண்ட்ஸ் கிட்ட ஸ்விங் இருந்ததுங்க. சென்செக்ஸ் 1000 பாயிண்ட்ஸ் டவுன் ஃப்ரம் இட்ஸ் ஹை. ஸோ எல்லாமே வந்துட்டு இன்றைக்கி பியூர்லி செல்லிங் ப்ரெஷர் ஆஃப் த குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ், புவர் ரிசல்ட்ஸ் எக்ஸ்பெக்டடை விட வந்துட்டு பெருசாக இல்லைங்கிறது தான் வந்துட்டு ரீசன். அதே மாதிரி நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம், PSU ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்துட்டு பட்ஜெட்டுக்கு முன்னாடி வந்துட்டு ஹெவியாக ரேலி ஆயிடுச்சு. ஸோ பட்ஜெட்டு எந்தெந்த செக்டருக்கெல்லாம் வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதும் தெரியும். அதோட ரியாக்ஷன் தான் வந்துட்டு மார்க்கெட் ஆல்ரெடி ரேலி ஆயிடுச்சு. ஸோ அதனால தான் வந்துட்டு இப்போ ப்ராஃபிட் புக்கிங் ஸ்டார்ட் ஆகுது. காரணம் என்னென்னா, பட்ஜெட்டுக்கு முன்னாடி பட்ஜெட்டில் வந்துட்டு அவங்க எதிர்பார்த்த அளவுக்கு வந்து அந்த செக்டருக்கான கேப்பெக்ஸ் எல்லாம் இல்லைங்கும்போது வந்துட்டு டிசப்பாயிண்ட் ஆகும்போது மார்க்கெட் கரெக்ஷனுக்கு வரும். ஸோ அதனுடைய ஹிண்ட்டு தான் நம்ம இப்போ பார்க்குறோம். பட் ஹவவர் பட்ஜெட் அனௌன்ஸ் ஆகும்போது தான் நம்மளுக்கு வந்துட்டு அது ரியாலிட்டி தெரியும். கரண்ட்லி வந்து ப்ரெடிக்ஷன் தான் இருக்கும். ஏன்னா ஹை லெவல் பீப்புள்ஸுக்கு எப்போயுமே வந்துட்டு மார்க்கெட்டில் வந்துட்டு அஹெட்டாகவே வந்துட்டு அவங்களுக்கு என்ன ரியாக்ட் ஆகுதுங்கிறது தெரியும். ஸோ நம்மளை மாதிரி ரீட்டெய்லர்ஸ்க்கு அது ரியாக்ட் ஆனதுக்கப்புறம் தான் தெரியும். ஸோ அதனால தான் எப்போயுமே காஷியஸாக இருக்கணும். இன்றைக்கி ஃபார்மா செக்டரை தவிர மற்ற எல்லா இண்டெக்ஸுமே வந்துட்டு டவுனில் தான் இருந்துச்சுங்க. ஸோ ஃபார்மா இண்டெக்ஸ் இன்றைக்கி கிப்லாவோட ரிசல்ட் வந்து பாசிட்டிவாக இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க. அதனால தான் வந்துட்டு ஃபார்மா செக்டர் வந்து பாசிட்டிவாக இருந்தது. பாக்கி எல்லா செக்டருமே டவுனில் இருந்தது. ஹெவிலி ப்ராஃபிட் புக்கிங். பேங்க் நிஃப்டி ஆல்ரெடி வந்துட்டு பியரிஷ் டெரிட்டரியில் வந்துருச்சுன்னு எக்ஸ்பர்ட்ஸ் டிக்ளேர் பண்ணிட்டாங்க. ஸோ செல் ஆன் ரைஸுங்கிற வேர்டு வந்து ஃபஸ்ட்டு டைமாக வந்து எக்ஸ்பர்ட்ஸ்கிட்டேருந்து வந்துருச்சு. ஸோ இது வரைக்கும் வந்துட்டு பை ஆன் டிப்ஸ் தான் இருந்தது. பட் பேங்க் நிஃப்டி அண்ட் பேங்கிங் செக்டர் ஆல்மோஸ்ட் HDFC பேங்க் ஸ்டில் அவங்களோட செல்லிங் ப்ரெஷர் கண்டினியூ ஆகுது. நம்ம சொல்லியிருந்த மாதிரி 1350 வரைக்கும் போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இட்ஸ் அ கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி டு அக்குமுலேட் HDFC பேங்க். ஆக்சிஸ் பேங்க் ரிசல்ட் வந்திருக்குங்க. ஸோ எதிர்பார்த்ததுக்கு இன்லைனாக தான் வந்திருக்கு. பட் ஸ்டில் இன்னைக்கு மார்க்கெட்டோட ஃபாலில் இருந்தது. ICICI பேங்க் நல்ல ரிசல்ட்ஸ் எதிர்பார்த்தது அளவுக்கு ஒரு கொஞ்சம் இருந்ததுனால வந்துட்டு இன்றைக்கி சஸ்டெயின் ஆனாங்க பாசிட்டிவாக. பட் பெருசாக ஓப்பனிங் அவங்களுக்கு பெருசாக இருந்தது. பட் ஆல்மோஸ்ட் அதுவும் 3% டவுன் இருந்தது. ஏன்னா USD ADRயில் அவங்க வந்து நேற்று 3% மேலே பாசிட்டிவாக இருந்ததுனால அதோட ரியாக்ஷன் தான் இன்றைக்கி இருந்தது. பட் நாளைக்கு தான் தெரியும் ICICI பேங்க்கும் எப்படி பர்ஃபார்ம் பண்ணும் அப்படிங்கிறது. ஸோ பேங்கிங் ஸ்டாக்ஸ் ஆல் அண்டர் ப்ரெஷர். ரிலையன்ஸ் மேஜர் கான்ட்ரிபியூட்டர். ஆல்சோ வந்து ரிலையன்ஸ் வந்து அவங்களோட ரிசல்ட்ஸும் வந்து ஸ்லைட்லி இன்லைனில் தான் வந்துருந்தது. ஸோ அதனால் வந்துட்டு அவங்களும் பெருசாக ஒன்றும் Q3 ரிசல்ட்ஸ் காட்டல. ஸோ அதனால் ஓவராலாக ப்ராஃபிட் புக்கிங் இருக்குது. 21,000 சப்போர்ட்டை பிரேக் பண்ணாத வரைக்கும் we can still see as a bullish. அது வரைக்கும் வந்துட்டு நம்ம 21,000 பிரேக் பண்ணுங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக மார்க்கெட் வந்து 19,800 டச் பண்ணிட்டு தாங்க வரும். ஸோ அதில் எந்த டவுட்டும் இல்லை. அப்படி இல்லைன்னா 21,000 பிரேக் பண்ணலன்னா we can have a solid resistance 22,100. ஸோ இதுதான் நம்ம ரேஞ்ச் நம்ம சொல்லியிருந்த மாதிரி. அதனால தான் வந்து 20,500 to 22,500 as a broader range. இந்த வாரம் வந்து மந்த்லி எக்ஸ்பைரி இருக்குது. கண்டிப்பாக வந்து வாலட்டிலிட்டி இன்னும் அடுத்த 2 நாளைக்கும் வந்துட்டு ஹெவியாக இருக்கும். வாலட்டிலிட்டி இண்டெக்ஸும் வந்துட்டு இன்றைக்கி ஆல்மோஸ்ட் 10% கிட்ட மேலே ஏறிச்சுங்க. ஸோ வாலட்டிலிட்டி கண்டிப்பாக வந்து ஜாஸ்தி இருக்கும். ட்ரேடர்ஸ் பி காஷியஸ்.
ஸோ ஆப்ஷன் செல்லர்ஸாக இருந்தாலும் ஆப்ஷன் பையர்ஸாக இருந்தாலும் வந்துட்டு எல்லாருமே ஹெவி லாஸில் தான் இருப்பாங்க. ஏன்னா அன்எக்ஸ்பெக்டட் மூமெண்ட் நடந்திருக்கு இன்றைக்கி ஒன் சிங்கிள் டைரெக்ஷனில். ஸோ ட்ரேடர்ஸ் ரொம்ப காஷியஸாக ப்ளே பண்ணுங்கள். ஸோ கம்மிங் டு ஒன் இம்பார்ட்டண்ட் அனாலிசிஸ், ஜீ அண்ட் சோனி மர்ஜர். இதை பற்றின ஒரு சிறிய விரிவாக்கம் நம்ம பார்க்கலாங்க. இதில் என்ன நடந்துச்சு அப்படின்னு ஒரு தெளிவாக புரிஞ்சுக்கணுங்கிறக்காக இந்த ஒரு சின்ன ஆர்டிக்கல். ஸோ இன்றைக்கி ஹாட் டாபிக் வந்து ஜீ அண்ட் சோனி மர்ஜர் வந்துட்டு அவங்க வந்துட்டு பிரேக்கப் ஆனது அப்படிங்கிறது தான். இது ஒரு ஹாட் டாபிக் தான். ஆல்ரெடி இவங்களோட மர்ஜர் வந்து அனௌன்ஸ் பண்ணி 2021 டிசம்பரில் அனௌன்ஸ் பண்ணாங்க. அனௌன்ஸ் பண்ணையிலேருந்து இன்றைக்கி வரைக்கும் வந்துட்டு இது ஒரு ஹாட் டாபிக். அடிக்கடி வந்துட்டு ஒரு 3 மாதத்துக்கு ஒரு தடவை டிஸ்பியூட் நடந்துகிட்டே தான் இருந்துச்சு. பட் அஃபிஷியலாக நேற்று வந்து சோனி வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, அவங்க வந்து அவங்களோட மர்ஜர் கான்ட்ராக்டை வந்து டெர்மினேட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது 10 பில்லியன் மர்ஜர் டீல் தான் வந்துட்டு 2 பேரும் அக்ரி பண்ணியிருந்தாங்க. அது வந்து எப்போ இனிஷியலாக பண்ணாங்கன்னா 2021 டிசம்பர் 22 அன்னைக்கு வந்து இவங்க 2 பேரும் அக்ரிமெண்ட்டுக்கு வந்தாங்க. அதாவது சோனி பிக்சர்ஸ் நெட்வொர்க் இந்தியாங்கிறது இதுக்கு முன்னாடி வந்துட்டு கல்வர் மேக்ஸ் என்டர்டைன்மெண்ட் ப்ரைவேட் லிமிடெட் அப்படிங்கிற பேரில் வந்துட்டு இவங்க வந்து மர்ஜருக்காக அக்ரி பண்ணியிருந்தாங்க. ஸோ 2 விஷயம் அவங்க சொல்லியிருந்தாங்க சோனி. அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஜனவரி 21, 2024க்குள்ளே இந்த மர்ஜர் நடக்கணும், இல்லைனா வந்துட்டு அவங்க வந்து இந்த மர்ஜரை வந்து பிரேக் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி அவங்க வந்து இந்த 21 ஜனவரிக்குள்ளே நடக்கலை அப்படின்னா வந்துட்டு $90 மில்லியன் அவங்க வந்து டெர்மினேஷன் ஃபீ வந்து ஜீ என்டர்பிரைசஸ் வந்து தரணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இது 2மே வந்துட்டு சோனி வந்து இப்போ கிளைம் பண்ணுவாங்க. ஏன் இந்த மர்ஜர் நடக்கலை, இதில் என்ன பிரச்சனை இருந்துச்சு அப்படிங்கிறத தான் வந்து நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த மர்ஜர் வந்து நம்ம சொன்ன மாதிரி வந்துட்டு டிசம்பர் 2021 அனௌன்ஸ் பண்ணதுலேருந்து இவங்களுக்கு வந்து நிறையா பிரச்சனை வந்திருக்கு. இந்த கம்பெனி வந்துட்டு நிறையா பிரச்சனையை ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. அந்த பிரச்சனை வந்துட்டு எல்லாமே இனிஷியலாக வந்துட்டு எந்த ஒரு மர்ஜர் நடந்தாலும் அக்வஸ்டேஷன் நடந்தாலும் NCLAT அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா நேஷ்னல் கம்பெனி லா அப்லேட் ட்ரைபுனல். இது வந்து 2013 கம்பெனி ஆக்ட் படி வந்து எந்த மர்ஜர் அக்வஸ்டேஷன் நடந்தாலும் இவங்களோட அப்ரூவல் வாங்கிட்டு தான் வந்துட்டு அவங்க வந்து எந்த ஒரு கம்பெனி மர்ஜர் நடந்தாலும் பண்ணணும். இதெல்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் ஏன் இதில் பிரச்சனை நடந்துச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஜீ வந்து ஏற்கனவே வந்துட்டு பேங்க்கில் வந்துட்டு நிறையா வந்து கடன் வாங்கியிருந்தாங்க. அதாவது அவங்களோட ஓன் என்டர்பிரைசஸுக்கு அவங்களோட பிஸ்னஸோட நீட்ஸ்க்காக. இது வந்து ஒரு மிட் கேப் கம்பெனி தான், 21,000 crore கம்பெனி இப்போது. ஸோ இவங்க வந்து எதுக்காக பேங்க்ஸ் வந்து எதுக்கு கேஸ் போட்டாங்க அப்படின்னா, இந்த மர்ஜர் நடந்துச்சு அப்படிங்கிற பட்சத்தில் ஜீ வந்து அவங்களுக்கு தேவையான அவங்க வந்து இவங்கக்கிட்ட வாங்கியிருந்த கொடுத்த பணமெல்லாம் வந்துட்டு வர்றதுக்கு டிலே ஆகும். ஸோ அதனால் அவங்களோட முதலீடு எல்லாமே வந்துட்டு மர்ஜரில் போகும்போது வந்துட்டு எங்களுக்கு வர வேண்டிய காசு வந்து வராது சரியான டைமில். அவங்களோட ஜீலோட ரிலேட்டட் சிஸ்டர் கன்சர்ன்ஸில் அவங்க இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறது எல்லாமே எங்களுக்கு வந்து டிலே ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு கேஸ் போட்டாங்க. அது வந்து 2023 ஆகஸ்ட்டில். இதுக்கு முன்னாடியும் நிறையா கேஸ் நடந்துச்சு. இது எந்தெந்த பேங்க்ஸ் எல்லாம் இவங்க கேஸ் போட்டிருக்காங்க, அதெல்லாம் பெண்டிங்கில் இருக்குங்கிறதும் பார்ப்போம். அதாவது வந்து பார்த்திங்கன்னா பிப்ரவரி 2023 வந்துட்டு இந்த கேஸை வந்து இவங்க வந்து சொல்லியிருந்தாங்க, இவங்க 92 crores வந்து டிஃபால்ட் ஆயிடுச்சு, இவங்க வந்துட்டு இன்சால்வன்சி இருக்குது, இவங்க வந்துட்டு நாங்கள் வந்து லாஸில் இருக்கோம் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அப்படி சொல்லியிருக்கும் போதே வந்துட்டு இவங்க வந்துட்டு நாங்கள் வந்துட்டு திவால் ஆகிட்டோம் அப்படிங்கிற மாதிரி எதுவும் சொல்லியிருந்தாங்கன்னா 1 வருஷத்துக்கு முன்னாடியே வந்துட்டு இந்த டீல் வந்து ஆல்ரெடி மர்ஜர் வந்து டிக்ளேர் ஆகிருக்கும். பட் மர்ஜர் வந்து நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு டிக்ளேர் ஆகிருப்பாங்க. ஹவவர் அவங்களுக்கு வந்து இந்த கோவிட் டைமில் நடந்த லாஸஸ் இதெல்லாம் இந்த லாஸஸ் எல்லாம் வந்துட்டு கவர்மெண்ட் வந்து அவங்களோட ஒரு அவங்க சொன்ன ஒரு அறிக்கைப்படி வந்து எந்தெந்த நிறுவனமெல்லாம் வந்துட்டு கோவிட்னால இம்பேக்ட் ஆகிருக்கோ அவங்களுக்கெல்லாம் வந்துட்டு பேக் சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னதுனால ஸோ இண்டஸ்இண்ட் பேங்க் ரைஸ் பண்ண கேஸ் வந்து அவங்களுக்கு வந்துட்டு அவங்க 92 crores வந்து டிஃபால்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது வந்துட்டு கோவிட் டைமில் வந்துட்டு அவங்க வந்து சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னு கவர்மெண்ட் சொன்னதோட ரீசனை வச்சு அவங்க வந்துட்டு மறுபடியும் வந்துட்டு ரெக்கவரி ஆனாங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து ஐடிஐ பேங்க் இதே மாதிரி சேம் ஒரு இஷ்யூ வந்துட்டு கேஸ் வந்து ஃபைல் பண்ணாங்க. அதாவது NCLATக்கு வந்துட்டு சொன்னாங்க, இவங்க வந்துட்டு மர்ஜர் போனாங்கன்னா எங்களுக்கு வந்து வர வேண்டிய பணமெல்லாம் வந்து பிரச்சனையாக இருக்கும், எங்களுக்கு கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதே கேஸ் மறுபடியும் ரீஓப்பன் ஆச்சு மே 2023 அப்புறம் ஆகஸ்ட் 10. இதுதான் நம்ம சொன்னது முன்னாடி. இந்த இடத்துக்கு வரும்போது வந்துட்டு NCLT வந்துட்டு அக்ரி பண்ணிக்கிட்டாங்க.
ஓகே இந்த மர்ஜர் ப்ராசஸ் நடந்துச்சுன்னா வந்துட்டு இவங்க ஃபைனான்ஸ் பண்ண பேங்கிங்கெல்லாம் வந்துட்டு பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேஸை வந்து அக்செப்ட் பண்ணிவிட்டு அதை வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணுறதா வந்து அவங்க வந்து சொன்னாங்க. அவங்க சொன்னதுக்கப்புறம் செப்டம்பர் 2023 மறுபடியும் ஐடிஐ பேங்க், ஆக்சிஸ் ஃபைனான்ஸ், ஐடிபிஐ ட்ரஸ்டிஷிப் இவங்க எல்லாம் வந்துட்டு என்சிஎல்டிஐக்கு வந்துட்டு அவங்க வந்து மர்ஜர் வந்து அப்ரூவல் கொடுக்கக்கூடாது, அவங்க வந்து மர்ஜருக்கு போனாங்கன்னா வந்துட்டு எங்களுக்கு மறுபடியும் சேம் அதே ஃபினான்ஷியல் பிரச்சனை இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து முன்னர் வச்சதுனால ஃபஸ்ட்டு டைமாக வந்துட்டு செப்டம்பர் 2023 என்சிஎல்ஏடி வந்துட்டு அது மர்ஜருக்கு வந்துட்டு ஒரு அப்போசிஷன் தெரிவித்தாங்க. அங்கேருந்து தான் வந்துட்டு இப்போ லாஸ்ட் 4 months வந்துட்டு இதோட டிஸ்பியூட் வந்து பெருசாகிட்டே இருந்துச்சு. பட் ஜீல் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க ஸ்டில் நாங்கள் வந்து சோனி கூட வந்து பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கிறோம், இது வந்து இந்த டீல் வந்து கண்டிப்பாக நடக்கும்னு சொல்லிட்டு. இதுக்கு நடுவில் செபி, அதாவது இவங்க தான் ஒரு ரெகுலேட்டர், ஸோ இவங்க வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா இந்த டீல் நடக்கணுங்கிற பட்சத்தில் வந்துட்டு இவங்களோட சேர்மேன் சிஇஓ அதாவது வந்து மிஸ்டர் கோனக், அப்புறம் வந்துட்டு அவங்களோட அப்பா சுபாஷ் சந்திரா, இவங்க 2 பேரும் வந்துட்டு கீ மேனேஜரல் பொசிஷனில் இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் இந்த மர்ஜருக்கு வந்துட்டு நாங்கள் வந்து ஃபர்தராக வந்து எடுத்துகிட்டு போக மாட்டோம், ஆனால் பர்மிஷன் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் சோனி சைட்லேருந்து என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா இவங்க 2 பேரும் அந்த போர்டில் இருந்தால் மட்டும்தான் இந்த மர்ஜர் டீலுக்கு நாங்கள் அக்செப்ட் பண்ணுவோம், இல்லைனா வந்து நாங்கள் வந்து இந்த மர்ஜரை வந்து கேன்சல் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் செபி வந்து மறுபடியும் வந்து இது இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறோன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த இன்வெஸ்டிகேஷன் எல்லாமே போயிட்டு இருக்கும்போது இவங்க 2 பேரும் பொசிஷன்லேருந்து நாங்கள் கீழே வரமாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ பட் செபி வந்து நாங்கள் ஸ்டில் இன்வெஸ்டிகேஷன் நாங்கள் கண்டக்ட் பண்ணுவோன்னு சொல்லியிருந்தாங்க. இது ரெண்டுமே வந்து ஒரு கன்க்ளூஷனுக்கு வராமல் இன்வெஸ்டிகேஷன் ஃபர்தராக ப்ரோசஸ் ஆகிட்டே தான் இருந்துச்சு. அட் த எண்டு வந்துட்டு அவங்களோட சோனி வந்து அவங்க சொன்ன டெட்லைன் வந்து January 21 வந்து அதை பைபாஸ் ஆனதுனால அவங்க அஃபிஷியலாக வந்து டிக்ளேர் பண்ணிட்டாங்க, நாங்கள் எங்களோட மர்ஜர் வந்து நாங்கள் பிரேக் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. இது தாங்க வந்து ஓவராலாக வந்துட்டு ஜீ அண்ட் சோனி மர்ஜரில் நடந்த ஒரு சுருக்கம். இதை வந்து டீட்டெயிலாக நம்ம வந்து மறுபடியும் அப்கமிங் டேஸில் பேசுவோம். உங்களுக்கு ஓவராலாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக இதில் கொடுத்தோம். உங்களோட கமெண்ட்ஸ் ஏதாச்சும் இருந்தாலும் தெரிவிக்கலாம். ஸோ கம்மிங் டு கமோடிட்டிஸ் அண்ட் ஆயில் செக்டர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஆயில் செக்டர் இன்றைக்கி ஆல்மோஸ்ட் ஃப்ளாட்டாக தான் இருந்துச்சு. Brent crude 79, க்ரூட் வந்து 74 இருந்துச்சு. கோல்டு இன்றைக்கி அப்பில் இருந்துச்சுங்க. ஸோ 62,030 இந்தியனில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. USD to INR வந்து 83.15 ட்ரேட் ஆகுது. டாலர் இண்டெக்ஸ் 103.30. கிரிப்டோ வந்து ஃபர்தர் ஃபால் டவுன் ஆகிட்டே இருக்குது, 39,000 வந்துருச்சு. ஸோ ETF ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இது வந்துட்டு பெருசாக எல்லா இடத்துல இருந்தும் ரெஸ்பான்ஸ் இல்லாதனால இது வந்து ஹெவி ப்ராஃபிட் புக்கிங் போயிட்டுருக்கு. குளோபல் மார்க்கெட்டில் பொறுத்த வரைக்கும் யூஎஸ்ஏல ஜிடிபி டேட்டா இருக்குது வர Thursday. அதே மாதிரி ஃபெட்டோட மீட்டிங் வந்து எண்ட் ஆஃப் த மந்த் இருக்குது. அவங்களோட கீ டேட்டா வந்து ஃபர்தர் மூமெண்ட்டுக்கு தெரியும். யூஎஸ் மார்க்கெட் நேற்று நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணாங்க, பட் இந்தியன் மார்க்கெட் ப்ராஃபிட் புக்கிங்கில் வந்திருக்கு. ஸோ பொறுத்திருந்து பார்க்கணும் 21,000 பிரேக் பண்ணுற வரைக்கும். ஸோ இந்த நியூஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸ்டே சேஃப், இன்வெஸ்டட்.